அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் சீனா இப்பொழுது தன்னுடைய அணு ஆயுதங்களை இந்தியாவை நோக்கி திருப்பி நிறுத்தி இருக்குது நண்பர்களே. இது உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பாக இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குதுன்னே சொல்லணும். சீனா எக்ஸாக்டா என்ன செஞ்சுது, எதற்காக இந்தியாவை இப்படி குறிவைக்குது, இது போன்ற முக்கியமான கேள்விகளுக்கு இன்றைய வீடியோல விடை காணலாம் நண்பர்களே. வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி எங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அது என்னது? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களை சேருவதற்கு அனுமதி கொடுங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கு அதிகாலையில் வெளியான சேட்டிலைட் புகைப்படங்கள் இந்தியாவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு நண்பர்களே. சீனா தன்னுடைய அணு ஆயுத கிடங்குகள் இருக்குது இல்லையா, நியூக்ளியர் சிலோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூக்ளியர் சிலோஸுகளை சுற்றி நியூக்ளியர் மிசைல் லான்ச் பேடுகளை அமைக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற செய்தி தான் அது. அந்த அணு ஆயுத சேமிப்பு கிடங்குகள் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய காஷ்மீரை ஒட்டி இருக்கிற சீனாவுடைய பெருமாகாணமான ஜின்ஜியாங் மாகாணத்துல தான் இந்த கிடங்குகள் அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி 2 அணு ஆயுத கிடங்குகள் இருக்குது சீனா கிட்ட. 2மே ஜின்ஜியாங் மாகாணத்துல தான் இருக்குது. அந்த 2 கிடங்குகளை ஒட்டியும் இப்பொழுது அணு ஆயுத ஏவுகணைகளுடைய லான்ச் பேடை அமைக்கிறது சீனா அப்படிங்கிறது தான். சீனா இங்க அமைக்கப்படுகிற லான்ச் பேட்ல இருந்து இந்தியாவை நோக்கி சீனா அணுகுண்டுகளை தாங்கி நிற்கிற ஏவுகணைகளை நிலைநிறுத்த போகுது அப்படிங்கிற செய்தி இந்தியாவுக்கு எட்டியது. இந்தியாவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. திடீர்னு சீனா ஏன் இப்படி புதிய அணுகுண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய பெரிய மிசைல்கள் இருக்கு இல்லையா, அந்த ஏவுகணைகளுடைய லான்ச் பேடை கொண்டுட்டு போய் அணு ஆயுத கிடங்குகள் பக்கத்திலேயே அமைக்குது அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுப்பி இருக்குது. அதற்கு பதில் ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே, ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர் சீனாவை கதி கலங்க வச்சிருக்குது அப்படின்னே சொல்றாங்க. அதுலயும் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரே 1 மணி நேரத்துல பாகிஸ்தானுடைய அனைத்து ராணுவ விமான தளங்களையும் ஏவுகணை தளங்களையும் அணுகுண்டு தளத்தையும் அணுகுண்டு கண்ட்ரோல் சென்டர் எல்லாவற்றையுமே இந்தியா செயலிழக்க செய்தது அப்படிங்கிறத பார்த்து உலகமே அரண்டு போச்சு. முக்கியமாக அமெரிக்காவும் சீனாவும் அரண்டு போனாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா இவ்வளவு பயங்கரமான பிரிசிஷன் தாக்குதல்களை நடத்த வல்லதே அல்ல. இந்தியாவுக்கு அப்படியெல்லாம் கெப்பாசிட்டியே இல்லை, இந்தியாவுக்கு அப்படியெல்லாம் பிளான் போட கூட தெரியாது அப்படின்னு தான் இவ்வளவு நாளா அமெரிக்கா, சீனா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் கருதி வந்தாங்க. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு அதைத்தான் அவங்கெல்லாம் போதிச்சே வந்தாங்க. இந்தியாலாம் ஹெவி பியூரோக்ரசி உள்ள நாடு, அதாவது பெரிய அளவில் இந்த அதிகாரிகளுடைய கை ஓங்கி இருக்கிற நாடு. அங்கே ரெட் டேப் மிகப்பெரிய அளவில் எல்லா விஷயங்களையும் அங்கே ஸ்லோ டவுன் பண்ணுது. ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு ஃபைல் போகிறதுக்கே பல காலம் பிடிக்கும். அதனால் இந்தியாலாம் இப்படி திடுதிப்புன்னு முடிவுகளை எல்லாம் எடுத்து செயல்படுத்தவே முடியாது இந்தியாவால் அப்படின்னு தான் அமெரிக்காவும் சீனாவும் பாகிஸ்தானுக்கு போதிச்சு வந்தாங்க. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமே வேற. பஹல்காம்ல பாகிஸ்தானுடைய இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்துக்களின் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்த உடனேயே வெகுண்டு எழுந்த இந்தியா உடனடியாக பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லுச்சு. இந்திய மக்கள் எல்லாம் பாகிஸ்தான் மீது உடனடியாக தாக்குதல் நடத்தியே ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அதே நொடியில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு முன்னாடி எந்த இந்திய பிரதமரும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை செய்தார். அது என்னன்னா, முப்படை தளபதிகளை அழைத்து உங்களுக்கு நான் முழு சுதந்திரம் கொடுக்கிறேன், நீங்களே பாகிஸ்தான் மீதான தாக்குதல் எப்படி இருக்க வேணும், எந்த அளவில் இருக்க வேணும் அப்படிங்கிறத முடிவு செய்து நீங்களே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இதில் எந்த அரசு அதிகாரியோ அல்லது அமைச்சர்களோ நானும் கூட தலையிட மாட்டேன், உங்களுக்கு முழு சுதந்திரம் தர்றேன் அப்படின்னு சொன்னார்.
இதுதான் இந்திய சரித்திரத்தையே மாற்றி அமைச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. அதற்கு பிறகு இந்தியாவுடைய முப்படை தளபதிகள் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, எப்படி இந்த தாக்குதல்களை நடத்துவோம், எவ்வளவு இஃபெக்டிவாக நடத்த வேணும் அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்க பிரதமருக்கும் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் கேபினெட்டுக்கும் அவங்க தங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு விவரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிரதமர் அவர்களுடைய ஆலோசனையும் பெற்றுக்கொண்டே தான் இருந்தாங்க. ஆபரேஷன் சிந்தூர் துவங்கிய உடனேயே பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரோன்களை கொண்டு இந்தியாவை தாக்குதல் நடத்த தொடங்குச்சு. இந்திய ராணுவ தளங்களின் மீதோ முக்கியமான இடங்களின் மீதோ எங்கேயுமே ஒரு ட்ரோன் தாக்குதலை கூட பாகிஸ்தான் நடத்த முடியாத மாதிரி இந்தியா வெற்றிகரமாக அதை தடுத்தது. அதற்கு அடுத்தபடியாக இப்படியே விட்டா சரி வராதுன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய இராணுவ தளங்களையும் அணு ஆயுத கிடங்கு மற்றும் அணு ஆயுத கண்ட்ரோல் சென்டர் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து துல்லிய தாக்குதல் நடத்துச்சு. அந்த தாக்குதல்கள் எல்லாமே 1 மணி நேரத்துக்குள்ளாக நடந்து முடிந்து விட்டது. அதற்குள்ளாக பாகிஸ்தான் சரண்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த விஷயம்தான் இன்றைக்கு சீனாவை உலுக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. நாளைக்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தால் சீனாவுக்கும் இதே நிலைமை தான் வரும் அப்படின்னு சீன வல்லுநர்கள் சீன அரசாங்கத்தை எச்சரிச்சிருக்கிறாங்களாம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தின விமானங்கள், துப்பாக்கி, ஏவுகணை, குண்டு எல்லாத்தையும் எடுத்தோம்னா அதில் 90% சீன பொருட்கள் தான். அதே போல இந்தியா ஏவுகிற ஏவுகணைகள், ட்ரோன்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அந்த ரேடாரு, ராக்கெட்டு, ஏவுகணை அது எல்லாத்தையும் கொடுத்ததும் சீனா தான். இப்படி முழுக்க முழுக்க சீனாவுடைய ராணுவ தளவாடங்களையே வைத்து இந்தியாவை பாகிஸ்தான் எதிர்த்தது. ஆனா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்குள்ள ஊடுருவி ஒரு தாக்குதல் கூட பாகிஸ்தானால நடத்த முடியல. அதே சமயத்தில் இந்தியாவுடைய தாக்குதல்களை 1 மணி நேரம் கூட பாகிஸ்தானால தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இப்படி முழுக்க முழுக்க சீனாவுடைய இராணுவ தளவாடங்களை வச்சே பாகிஸ்தான் போரிட்டு தோற்றுவது அப்படின்னா அதே நிலைமை தானே சீனாவுக்கும் வரும். என்ன, சீனாவிடம் அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள், ஏவுகணைகள்லாம் இருக்கலாம். ஆனால் சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுடைய பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள் முன்னாடி ஃபெயில் ஆயிருச்சு. அது ஒரு ஃபெயிலியரான சிஸ்டம். சீனாவுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியரான சிஸ்டம் அப்படின்னு இப்பொழுது சீனா உணர்ந்திருக்குது. அதனால தான் இப்பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை அதிகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தானின் மீது தாக்குதலை தொடங்குவதற்கு ஒரு சில நாட்கள் யோசனை செய்து பிளான் பண்ணுச்சு இல்லையா, அந்த மாதிரி சீனாவை தாக்கிறதுனாலும் இந்தியா அப்படி கடைசி நிமிஷத்தில் குறைந்தபட்சம் ஒரு சில நாட்களாவது பிளான் பண்ணோம். அந்த காலகட்டத்திலேயே நாம் முதல்ல சீனா முதல்ல இந்தியாவை தாக்கிடணும் அப்படின்னு சீனா திட்டமிடுவதாகவும், அதனால தான் சீனா இந்தியாவை ஒட்டி இருக்கிற ஜின்ஜியாங் மாகாணத்திலேயே இந்த மாதிரி ஏவுகணைகளுடைய லான்ச் பேடுகளை அமைக்குது அப்படின்னும் இப்பொழுது வல்லுநர்கள் சொல்றாங்க. அவங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னா, சீனாவுடைய கவனம் முழுக்க முழுக்க இப்பொழுது இந்தியாவின் மீது தான் இருக்குது. ஆனால் வெளி உலகத்துக்கு சீனா காட்டுகிற முகமே வேறு. வெளி உலகத்துக்கு சீனா என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்கா தான் எங்களுடைய முதல் எதிரி, அதனால் அமெரிக்காவை டார்கெட் பண்ணுறது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அமெரிக்காவுடைய எந்த சிட்டியையும் நாங்கள் எங்களுடைய ஏவுகணை கொண்டு தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீனா வெளியில் சொன்னாலுமே கூட உண்மையிலேயே அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா முழுமையையும் என்னால் தாக்க முடியும், இந்தியாவில் ஒரு இடம் பாக்கி இருக்காது, அத்தனை இடத்தையும் என்னால் ரீச் பண்ண முடியும், அதனால் இந்தியா எங்கள் மேலே கை வச்சிடாதீங்க அப்படின்னு நம்ம கைப்புள்ள ரேஞ்சுக்கு சீனா இப்பொழுது இந்தியா கிட்ட உதார் விட்டுக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இந்தியா என்ன செய்து கொண்டிருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் சீனா அங்கே மிசைல் லான்ச் பேட்லாம் கட்டிகிட்டு இருக்குது நண்பர்களே. ஆனால் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று கொண்ட நாளிலிருந்தே இந்தியா தன்னுடைய எல்லை பகுதியை பலப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். அதுவும் கல்வான் பிரச்சனைக்கு பிறகு இந்தியா இந்திய சீன எல்லையை ஒரு கோட்டை போலவே கட்டி அமைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லை கோடு வரைக்கும் இப்பொழுது இந்தியா தன்னுடைய சாலைகளை போட்டிருக்குது. நினைத்த மாயத்தில் நம்மளுடைய இராணுவம் அந்த எல்லையை அடைய முடியும். இது மட்டுமல்ல, இந்திய சீன எல்லை நெடுக
இங்கே காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து அங்கே அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இந்தியா பல மிசைல் லான்ச் பேடுகளை வச்சிருக்குது. அப்புறம் ட்ரோன் ஸ்வாம் பேஸுகளை இந்தியா உருவாக்கி வச்சிருக்குது. அதாவது ஒரே சமயத்தில் பல நூறு ட்ரோன்களை சீனாவுக்குள்ள அனுப்புறதுக்கு இந்தியா ஏற்கனவே கேப்பபிலிட்டியை உருவாக்கி வச்சிருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இருந்தாலும் கூட சீனா இந்த மாதிரி லான்ச் பேடுகளை உருவாக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்தியா அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக மேலும் பல ஏவுகணை லான்ச் பேடுகளை இந்தியாவில் உருவாக்க இந்தியா உடனடியாக எத்தனித்து வருது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு எட்டுது நண்பர்களே. இந்த விஷயத்தில் இந்தியா இப்பொழுது பயங்கர உஷாராக இருக்குது. சீனாவை எப்பொழுதுமே ஒரு செக்கில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய குறிக்கோளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நண்பர்களே? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே போல் உங்கள் நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எழுத மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் நண்பர்களே. பாய் பாய்.